அம்பாவை ஆவணப்படுத்தி நாங்கள் சிறப்பாக அலங்காரம் பண்ணி தீவார்த்தனை செஞ்சு பக்தர்களுக்கு பங்காளி எல்லாருக்கும் தரிசனம் செஞ்சு அந்த அப்போது ஒரு அர்ச்சனையும் செஞ்சு எல்லாருக்கும் நித்திய பிரசாதம் கொடுப்போம். அதற்கும் பிறகாக இரவு 1 மணிக்கு மேல் இப்போது எழுந்தருளை ஏற்கனவே அவர் சுமார் 200-300 ஆண்டுகளாக அந்த சங்கிலி கருப்பனை நாங்கள் ஒரு இதாக படுத்திக்கிட்டு இருந்தோம். அதை இப்போது வந்து உருவாக்கமாக அவங்களை பல பேர் சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு சங்கிலி கருப்பன் பாவாடாராயணன் எல்லோரும் பாதசர்கள் பூரா பங்காளிகள் பூரா கும்பிட்டுருக்கோம். இதில் வந்து எல்லாருமே இந்த செய்தியை கேட்குறவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை கலந்துட்டு மறுநாள் அந்த இரவு 1 மணிக்கு மற்ற பூஜை, அதாவது ஆடு இது வேண்டி விட்டுருக்குறவங்க அந்த கொண்டாந்து சன்னதியில் சனிக்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கு 4 மணிக்குள்ளே வந்து சேர்த்துடணும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் படித்து காது குத்தல் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மொட்டை அடிப்பது, காது குத்துவது போன்ற நிகழ்ச்சி மதியம் சாப்பாட்டுடன் சிறப்பாக நாங்கள் செயல்படுத்தி செஞ்சு நீண்ட நாளாக செஞ்சுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தார் முன்னோர்கள் வழிபட்டு நாங்கள் இப்போ தலைக்கிழமை இளைஞர்களாக இந்த வீட்டில் இந்த தெய்வத்தை வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தவரை வெளியிலே கொண்டாந்து வச்சு விமர்சனம் மேலும் மேலும் வளர்ச்சியாக ஆன்மீக அன்பர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நிறைய பேர் இந்த செய்தியை காலையில் வந்து அம்பாளுக்காக நிறைய உதவி நன்கொடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நன்கொடை அளிக்கணும். இந்த பாதத்தை பங்காளி பாதருங்கிறவங்க நாங்கள் வந்து அன்றைய தினத்திலே படைப்புக்காக 3000 ரூபாய் சன்மானம் போட்டுருக்கோம் நன்கொடை. அதை வந்து வரிகாரர்கள் எல்லோரும் கொடுத்து இந்த கோயிலில் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து சிறப்பிக்கணும். இது ஒரு சந்தர்ப்பம். 2 ஆண்டுக்கு அப்புறம் நாங்கள் இந்த படைப்பை போடுறோம். கட்டாயமாக வரணும். வர முடியாதவர்கள் அம்பாளுக்காக, உங்களுடைய கருப்பனுக்காக, சங்கிலி கருப்பனுக்காக, பாவாடாராயனாக்கா உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அடுத்து வந்து இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமாக இதில் குறிப்பிடுறேன். வீட்டில் சூதகம் பெரியவங்க யாராவது தவறி இருந்தாலும் கொண்டாலும் 3 மாதம் ஆகியிருந்தால் படைப்பில் கலந்துக்குங்க. நீங்கள் தேங்காய் உடைக்கணும் படைக்கணுமே என்னடா போக முடியும் பார்க்க முடியுங்கிறத இது ஒரு வாய்ப்பு. வருஷத்தில் 1 நாள் நடத்துகிறோம். 2 ஆண்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை செய்வோம். இதை வந்து நீங்கள் சாமியை வந்து ஒரு சூடத்தை ஏற்றிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போனால் தவறு கிடையாது. அதனால் இதில் யாராவது வர முடியாதே போக முடியல இப்படி ஆகிடுச்சே 1 மாதம் ஆகுது 2 மாதம் ஆகுது நம்ம கோயிலுக்கு 1 வருஷம் கழிச்சு தான் போகணுன்னு அப்போ ஏதோ ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. நாம் வந்து சாமியை 6 மாதத்தில் பார்க்கலாம். 30 நாள் செஞ்சால அந்த அம்பாளையை அந்த குலதெய்வத்தை நம்ம போய் வழிபடணும். காரியம் முடிஞ்ச அன்றைக்கே சாதாரண ஒரு குறுக்கமாக சொல்லுவோம். ஒரு காரியம் முடிஞ்சிச்சுன்னா உடனே ஒரு பிள்ளையாருக்கு போய் ஒரு சிவன் கோயிலில் சூடத்தை கொடுத்துறாங்க. ஏன் செய்கிறாங்க? அன்றைக்கே அந்த சாமியை தரிசனம் பண்ணலான்னு கூப்பிட்றோம். அப்படி நம்ம குடும்பத்தை நம்ம மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வத்தை நம்ம பின்னாடி நம்ம பேரப்புள்ள தலைமைக்கு காக்கும் தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து நாம் வந்து கும்பிட்டு சிறப்பாக படுத்தணும். அவளை தான் நம்ம பார்க்கணுமே. நம்ம அவளுக்கு தேடி வரோம். கூப்பிட்ட குரலுக்கு வருவார் நம்ம சங்கிலி கருப்பன். நீங்கள் சங்கிலி கருப்பன் நினச்சி சங்கிலி கருப்பா என் வீட்டுக்கு வான்னு சொன்னால் வருவார். அம்மா தாயே போடகாரி என் உடம்பை சரி பண்ணு, என்னுடைய இதெல்லாம் நீக்கணும், என் கஷ்டத்துக்கு என் மன உடத்தை நீக்கணும்னு தான் செய்வார். அப்படி ஒரு தெய்வத்தை நாங்கள் இது பண்ணி அவளோட அடிமையாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும். எங்களுக்கு எல்லோரும் இந்த வரி போட்டுருக்கோம் பாருங்கள். எல்லாருமே பணம் கொடுக்கணும். கலந்துக்கிறவங்க படைக்கிறவங்க தான் செய்யணும் சார். வெளியில் இதை காதில் வாங்குறவங்க கூட உங்களால் முடிஞ்சது 1000 2000 கொடுக்கலாம், 5000 10,000 கொடுக்கலாம். அதை செஞ்சுக்கிட்டு அந்த அம்பாளுக்கு சேரும்போது அவளுடைய ஆசி, சங்கிலி கருப்பனுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டவங்க தினசரி நாங்கள் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னு சொல்கிறதுன்னா வாட்ஸ்அப்பில் போகிறதா யூடியூப்பில் டெய்லி தினசரி நாங்கள் சங்கிலி கருப்பு ஓடகாரியம்மன் செய்கிற நிகழ்ச்சியெல்லாம் அப்பப்போ குரூப்பில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நேரடியாகவும் பார்க்கலாம், கண்டு கழிக்கலாம். பூவாடகாரியம்மன் குரூப்புன்னு வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் நாங்கள் எங்கள் கோயிலேருந்து
2 பேர் ரேணுகா சண்முகம்ங்கிறவங்க 2 பேர் தினசரி ஒளிபரப்பு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு குறுகிய நாளே இருப்பதால் இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு 10 நாள் 11 நாள் இருக்குது. எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும். எனக்கு லீவு கிடைக்கல, பள்ளிக்கூடம் போக முடியல, வர முடியல. அதனால தான் சனி ஞாயிறு அந்த காலத்துலேருந்து எங்கள் பாட்டன் காலத்துலேருந்தே நம்ம பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்தே அந்த சனி ஞாயிறு தான் படிக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு பண்ணி மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆவல் ஏற்படும். இப்படி ஒரு சாமியை நம்ம பார்க்கறதுக்கு முடியலே இருந்திருக்கோமே. நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்குங்கிறது தெரியாமல், என்ன குலதெய்வங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிவித்து எல்லாரும் ஆன்மீக அன்பர்கள், பூவாட காரியம்மன், சங்கிலி கருப்பன், சப்தக்கண்ணி துணையோடு எல்லாருக்கும் அவர்களுடைய அம்மாவுடைய சங்கிலி கருப்பனுடைய ஆட்சி உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் ஏதோ நீடோடி வாழவும் செல்வப்பெருக்கோடு வாழவும் வாழ்த்தி, நான் இந்த கோயிலின் பூஜாரியாகவும் நிர்வாகமும் செய்து கொண்டிருப்பதால் இந்த இடத்துலையே நாங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து எல்லாம் செஞ்சிட்டோம். உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து எங்களையும் பெருமைப்படுத்தி அம்பாளையும் தரிசனம் செய்யுமாறு கேட்டு விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.